டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பார்க்க போற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம். எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ரெக்கமெண்டட் கரிக்குலம், ரிட்டன் கரிக்குலம், டாட் கரிக்குலம், சப்போர்ட்டட் கரிக்குலம், அசஸ்டு கரிக்குலம், லேர்ன்டு கரிக்குலம், ஹிடன் கரிக்குலம். இப்படி 7 டாபிக்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு டாபிக்கா நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டட் கரிக்குலம். இது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து யூஸ்வலா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. Why should I take all these subjects and follow the course flow religiously? The Ministry of Education, the Commission on Higher Education, or any professional organization can recommend and implement a curriculum. For example, what is being implemented by the Department of Education or the Commission on Higher Education is an example of a recommended curriculum. இந்த மாதிரி மினிஸ்ட்ரியல், ஹையர் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், இவங்கெல்லாம் கொடுக்குற அந்த கோர்ஸ் அதான் ரெக்கமெண்டட் கரிக்குலம். இன் சம் கேசஸ் a law making body like the Congress and the Senate or a university or a school can recommend a subject, a course or any academic program which is deemed necessary for national identity and security, for environmental protection and sustainable development, among others. சில நேரங்களில் வந்து ஸ்கூலோ இல்லை யூனிவர்சிட்டியோ இல்லை எனி லா மேக்கிங் பாடி அந்த மாதிரி இல்லை செனட்டு இந்த மாதிரி அவங்க கூட கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் கரிக்குலம். அடுத்து ரிட்டன் கரிக்குலம். இதுல என்ன வருதுன்னா, திஸ் ரெஃபர்ஸ் டு எ லெசன் பிளான் ஆர் சிலபஸ் ரிட்டன் பை டீச்சர்ஸ். ஒவ்வொரு வாரமும் தொடங்கும் பொழுது சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து என்ன எடுக்க போறோம் இந்த வாரம் அப்படிங்கிறத நோட் பண்ணி சிலபஸா தருவாங்க, நோட்ஸ் ஆஃப் லெசனா தருவாங்க. Another example is the one written by curriculum experts with the help of subject teachers. This kind of written curriculum needs to be pilot tested or tried out in sample schools to determine its effectiveness. அடுத்து டாட் கரிக்குலம். திஸ் இஸ் அபவுட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ரிட்டன் கரிக்குலம். அதை வந்து ரிட்டன் கரிக்குலமை இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ நான் ஒரு டீச்சர் அப்படின்னா நான் என்ன செய்யணும், இந்த வாரம் முழுவதும் நான் என்ன சிலபஸ் கவர் பண்ண போறேன் அப்படிங்கறத எழுதிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை நான் வந்து நடைமுறை கொண்டு வரணும். வாட் எவர் இஸ் பீயிங் டாட் ஆர் அன் ஆக்டிவிட்டி பீயிங் டன் இன் த கிளாஸ் ரூம் இஸ் அ டாட் கரிக்குலம். என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வந்து டாட் கரிக்குலம் தான். So when teachers give a lecture, initiate group work or ask students to do a laboratory experiment with the guidance, the taught curriculum is demonstrated. This curriculum contains different teaching styles and learning styles to address the students' needs and interest. Students உடைய தேவை மற்றும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிஃபரெண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ்ல கொண்டு போகலாம். அடுத்து சப்போர்ட்டட் கரிக்குலம். இப்போ நம்ம வரிசை என்ன பார்த்துருக்கோம், ரெக்கமெண்டட் கரிக்குலம் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு கமிட்டி, அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சிலபஸ். அடுத்து ரிட்டன் கரிக்குலம் பார்த்துருக்குறோம், டாட் கரிக்குலம் பார்த்துருக்கோம். இப்போ சப்போர்ட்டட் கரிக்குலம். இது என்ன சப்போர்ட்டட் கரிக்குலம்னா, லைஃப் ஓரியன்டா பண்ணக்கூடியது, இல்லை நம்ம பிசிக்கலா ஹெல்த்தி அந்த மாதிரி பண்ணக்கூடியது. இது என்னன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் டெக்ஸ்ட் புக்ஸ், ஆடியோ விசுவல் மெட்டீரியல்ஸ், பிளாக்ஸ், விக்கிஸ் அண்ட் அதர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சப்போர்ட் கரிக்குலம். இப்போ வந்து கண்டிப்பா ஒரு டெக்ஸ்ட் புக் தேவை, அது சப்போர்ட் கரிக்குலம் உங்களுக்கு. அப்புறம் வந்து இல்லை ஆடியோ விசுவல் மெட்டீரியல்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை நான் வந்து டீச் பண்றேன், இதை வந்து உங்களுக்கு நான் ஆடியோவா தரேன், இது ஒரு சப்போர்ட்டட் கரிக்குலம். இதே மாதிரி அதர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னென்ன தெரியுமா, பிளே கிரவுண்ட்ஸ், ஜூஸ், கார்டன்ஸ், மியூசியம்ஸ் அண்ட் ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாமே வந்து சப்போர்ட்டட் கரிக்குலம் தான். It is called a supported curriculum because it helps teachers implement a written curriculum, thus enables the students to become lifelong learners. இந்த மாதிரி
பண்றதுனால அவன் எப்பவுமே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துது இந்த சப்போர்ட்டட் கரிக்குலம் அப்படிங்கிறது. அடுத்து அசஸ்டு கரிக்குலம். When students take a quiz or the midterm and final exams, this series of evaluations is the so-called assessed curriculum. வைக்கிறோம் இல்லையா? பாடம் நடத்தி முடிச்ச உடனே குவிஸ் ப்ரோக்ராம் வைப்போம், இல்ல டெஸ்ட் வைப்போம். இதெல்லாம் வந்து என்னது? அசஸ்டு கரிக்குலம்ல வருது. Teachers may use the pencil and paper tests and authentic assessments like portfolio and performance-based assessments in order to know if the students are progressing or not. அவன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, டெவலப்மெண்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பண்ணக்கூடியதா இந்த எவாலுவேஷன். அதான் அசஸ்டு கரிக்குலம். அடுத்து லேர்ன்டு கரிக்குலம். This type of curriculum indicates what the students have actually learned. சொல்லி கொடுத்துருப்போம், மண்டையில ஏறி இருக்குதா, அதுதான் முக்கியம். நாம வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நான் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன், போர்ஷனை முடிச்சுட்டேன். இன்னைக்கு நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 பக்கம் நான் கண்டினியூஸா உங்களுக்கு நான் வந்து இதை டீச் பண்ணிடுவேன். அதை நீங்க வாங்கியிருக்கீங்களா? அது எந்த அளவு நீங்க வாங்கியிருக்கிறீங்க? மனசுல, உள் மனசுல வாங்கியிருக்கீங்க? அதுதான் லேர்ன்டு கரிக்குலம். This type of curriculum indicates what the students have actually learned. This can be measured through learning outcomes. இதை வந்து எனக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இதை வாங்கிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அதுல வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் லேர்னிங் அவுட்கம்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறது. A learning outcome can be manifested by what students can perform or do either in their cognitive, affective, or psychomotor domains. The learning outcome can be determined by the results of the test and it can be achieved by the students through the use of learning objectives. அடுத்த ஹிடன் கரிக்குலம். இது என்னன்னா, this refers to the unplanned or unintended curriculum but plays an important role in learning. இதெல்லாம் வந்து என்னது? டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம். இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலமெண்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம். இது என்னது? அதாவது எலமெண்ட்ஸ் இல்ல மெம்பர்ஸ் இல்ல பிரான்ச்சஸ் அப்படி கூட சொல்லலாம். இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 வந்து கரிக்குலம் எய்ம்ஸ், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். நம்பர் 2 வந்து கரிக்குலம் கண்டென்ட் ஆர் சப்ஜெக்ட் மேட்டர். 3 வந்து கரிக்குலம் எக்ஸ்பீரியன்ஸ். 4 வந்து கரிக்குலம் எவாலுவேஷன். ஸோ இதை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன்னா உங்களுக்கு, கரிக்குலம் எய்ம்ஸ், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இப்ப எய்ம்ஸ், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, வாட் இஸ் டு பி டன், the subject matter or content, what subject matter is to be included, the learning experience. Adha, what instructional strategies, resources and activities will be employed and the evaluation approaches. While curriculum evaluation is what methods and instruments will be used to assess the result of the curriculum. The curriculum aims, goals and objectives spell out what is to be done. It tries to capture what goals are to be achieved, the vision, the philosophy, the mission statement, and objectives. Further, it clearly defines a purpose and what the curriculum is to be acted upon and try what to drive it. At the curriculum content or subject matter. In the same manner, curriculum has a framework guideline. In here, it contains information about all the aspects to be learned in school. It is an element or a medium through which the objectives are accomplished. The primordial concern of formal education is primarily to transmit organized knowledge in distiller form to a new generation of young learners. In organizing the learning contents, balance, articulation, sequence, integration, and continuity form the sound content. அடுத்தது curriculum experience. For the third element, the curriculum experience, instructional strategies and methods are the core of the curriculum. These instructional strategies and methods will put into action the goals and use of the content in order to produce an outcome. These would convert the written curriculum to instruction. Moreover, mastery is a function of the teacher direction and student activity with the teacher supervision. And the curriculum evaluation. For the fourth element, the curriculum evaluation is an element of an effective curriculum. It identifies the quality, effectiveness of the program, process, and product of the curriculum.
In summary, the elements of a curriculum are distinct but interrelated to each other. These four components should be always present in a curriculum. That these are essential ingredients to have an effective curriculum. அடுத்து இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த டாப்பிக்கை பற்றி நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.